ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோங்கன்னா மத்தி மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறது சொல்லிட்டு வாங்க வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, குருமிளகு, வெந்தயம் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் குருமிளகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். வெந்தயமும் குருமிளகும் நல்லா பொரிஞ்சு வெடிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வெந்தயம் மீன் குழம்பு சேர்த்தா டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் வெந்தயம் சேர்க்குறேங்க. பாருங்க, குருமிளகும் வெந்தயமும் நல்லா வெடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல வதக்குனா வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதக்கினது அப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தக்காளியும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா புளியும் மிளகாத்தூளும் கரைச்சிதான் சேர்த்துக்கணுங்க. ஆனா எங்க வீட்டுல இப்படிதான் செய்வாங்க. குழம்பு நல்லா டேஸ்டா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வேணா இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம் சைடுலாம். இப்போ எல்லாம் காரம் உப்பெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு குழம்ப மூடி வச்சிடலாம். பாருங்க, 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பாக்குறப்ப இப்படி கொதிக்குது குழம்பு. ஆனா குழம்பு இன்னும் கொதிக்கணும். குழம்பு இன்னும் நல்லா கொதிச்சாதான் மீன் சேர்க்க முடியும். மீன் சேர்க்கிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பபுள்ஸ் வர சமயத்துல எல்லா மீனையும் சேர்த்துக்கலாம். மீன் சேர்க்கிறப்ப அடுப்பு சிம்ல வச்சுட்டு சேருங்க. அப்பதான் வந்து மீனும் தனித்தனியா உடைஞ்சு போகாம நல்லா இருக்கும். எல்லா மீனையும் சேர்த்துட்டு குழம்பு ஒரு முறை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.